ஓம் அருவமும் உருவமாகி அநாதியாய் பலவாயொன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி புலம்பது ஓர்மேனியாகி கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்து அங்கு உதித்தனன் உலகமுய்ய. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளையும் அலங்கார கந்தனாம் நல்லூர் கந்தனுடைய திருவடிகளையும் சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 6ஆம் நாள் 22/8/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்றைய தினம் ஆவணி மாதத்து அமாவாசை. இந்த ஆவணி மாதத்து அமாவாசையில் இலங்கையின் புகழ்பூத்த உலக பிரசித்தி பெற்ற அலங்கார கந்தனாம் நல்லூர் கந்தப்பெருமானுடைய தீர்த்த உற்சவம், இந்த தீர்த்தவாரி தீர்த்தோற்சவம் அழகான முறையிலே அந்த தீர்த்த தடாகத்திலே கங்காதி தேவியரெல்லாம் பூஜிக்கப்பட்டு திக்பாலர்களுக்கு பூஜைகள் நடைபெற்று கங்கேச்ச யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி என்கின்ற வகையிலே பூஜிக்கப்பட்டு அங்கே வேலவருடைய அஸ்திரதேவருக்கு அபிஷேக ஆராதனைகளெல்லாம் சிறப்பாக நடைபெறும். அந்த 8 திக்கிலும் அந்தந்த தேவர்களுக்கெல்லாம் பூஜைகள் வழிபாடுகள் இவ்வளவு சிறப்பாக இந்த நல்லூரானுடைய தீர்த்த உற்சவம் வெகு விமர்சையாக பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் புடைசூட இந்த நல்லூரானுடைய தீர்த்த உற்சவம் இன்றைய தினம் நடைபெறும். அதே போல் இன்று இந்த அமாவாசை திதியிலே அப்பா அம்மா இல்லாதவர்கள் ஸ்நானம் செய்து தீர்த்தமாடி தர்ப்பணங்கள் செய்து வழிபாடுகள் செய்யக்கூடியவர்கள் இவற்றையெல்லாம் செய்து கொள்ளலாம். ஆங்காங்கு உள்ளவர்கள் தத்தமது இடங்களிலே உள்ள நதிகள் அல்லது ஆலயத்திற்கு அருகில் உள்ள தீர்த்த குளங்கள் கேணிகள் எதிரே நமக்கு வசதிப்படுதோ அவ்வாறான தடாகங்களிலே ஸ்நானம் செய்து பெற்றோர்களுக்கு தர்ப்பணங்கள் செய்து கொள்ள வேண்டும். அதேபோல் மோட்ச தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வதற்கும் ஒரு சிறப்பான நாள். எனவே இன்றைய தினம் இந்த வெள்ளிக்கிழமையிலே வீடுகளிலே லட்சுமி கடாட்சம் நிறைகின்ற வகையிலே காலை மாலை வேளையிலே தீபங்களை ஏற்றி வைத்து பிரார்த்தனை செய்வதும் யார் யாருக்கெல்லாம் நல்லூர் கந்தப்பெருமானுடைய பூர்ணமான திருள் கிடைக்கின்றதோ அவரெல்லாம் நடைபெறுகின்ற இந்த உற்சவங்களில் இன்று 25வது நாள் உற்சவம் தீர்த்த உற்சவம். மாலை துவஜ அவரோகணம் என்கின்ற கொடியிறக்கு நிகழ்வு சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இந்த முருகப்பெருமானுடைய பேரருள் உலகளாவிய ரீதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அடியவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். வாழ்வில் எல்லா சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் பிரார்த்தனை செய்து எதிர் வருகின்ற வெள்ளிக்கிழமை
29/8/2025 எதிர்வரும் வெள்ளிக்கிழமை. அன்றைய தினத்திலே யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டையிலே அமர்ந்திருக்கின்ற சம்பந்த பிள்ளையார் ஆலயத்தினுடைய துவஜாரோகண மகோற்சவம் நடைபெற இருக்கின்றது. இவ்வாறான நிகழ்வுகளும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.